நாற்கவி. யார் அந்த நாற்கவின்னு பார்க்கலாம். முதல்ல ஆசுகவி. ஆசுகவி அப்படின்னா மற்றவர் ஏதாவது ஒரு பொருள் சொன்னாங்கன்னா உடனே அதுக்கான கவி தொடுப்பவர். காளமேக புலவர் பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப சிறப்பாக விளங்கினார்னு சொல்லலாம். அடுத்தது மதுர கவி. மதுரம் அப்படின்னாவே அழகு தான், சரிங்களா? நம்ம காதுக்கும் கருத்துக்கும் இனிமையாக இருக்கக்கூடிய வகையில் கவிதை தொடுப்பவரை தான் நம்ம மதுர கவி அப்படின்னு சொல்வோம். அடுத்தது சித்தார கவி. சித்தாரம் அதாவது சித்திரம், ஓவிய வடிவத்தில் அதாவது வரைகலை வடிவத்தில் அமையக்கூடிய ஒரு கவிதை, சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா நம்ம நாயன்மார்களில் ஒருவரான ஞான சம்பந்தர் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கிறாரு. அடுத்தது வித்தார கவி. வித்தாரம் அப்படின்னா இந்த இடத்துல ரொம்ப விரிவாக விளக்கமாக ரொம்ப வர்ணித்து எழுதக்கூடிய ஒரு கவி, சரிங்களா? அப்படி இல்லைன்னா இது ஒரு தொடர்நிலை செய்யுள்னு கூட சொல்லுவோம் இந்த வித்தார கவியை. இப்போ நாற்கவி அப்படின்னா என்னென்னு புரிஞ்சிருக்கோம். இது ஒரு முக்கியமான பகுதியும் கூட. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.